நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பாட்டை கேட்கும்போது அடடா என்ன ஒரு குரல்னு மெய் மருந்து ரசிச்சிருப்போம். அந்த பாட்டு பல வருஷம் கழிச்சுனா என்னது இந்த பாட்டை பண்ணது இவங்களான்னு நினைக்க தோணும். நம்ம தமிழ் சினிமாவில் திரைமேல இருக்கிற நடிகைகளை தாண்டி தன் மாயாஜால குரலால அந்த பாட்டே ஹிட் ஆகுன அசாத்தியமான சிங்கர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது 90s கிட்ஸ் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த சிங்கர் மின்மினி. இந்த பாட்டை கேட்டதும் நம்ம மனசுல ஒரு தனி சந்தோஷம் வரும். ஸ்கிரீன்ல நடிகை மதுபால ஓடி பிடிச்சு விளையாடுற அந்த சுட்டித்தனமான முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த தேன் குரலுக்கு சொந்தக்காரர் சிங்கர் மின்மினி. ஏஆர் ரகுமானோட முதல் படமான ரோஜாவில் இந்த பாட்டை பாடி ஒரே இரவுல ஒட்டுமொத்த இந்தியாவே தன் குரலால திரும்பி பார்க்க வச்சாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா மொழியிலையும் இந்த பாட்டு மாபெரும் பிளாக் பஸ்டர். அது மட்டும் இல்ல, அரண்மனை கிளி படத்துல வர அடி பூங்குயிலே பூங்குயிலே சாங், தாலாட்டு மூவில வர மெதுவா தந்தி அடிச்சானே சாங்னு 90sல வந்த எவர்கிரீன் சாங்குக்கு சொந்தக்காரர் இவங்க தான். மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சு புகழோட உச்சத்துல இருக்கும் போதே மன அழுத்தம் மற்றும் உடல்நல குறைவால குரல் பாதிக்கப்பட்டு இவங்களால பாட முடியாம போச்சு. ஆனா நம்பிக்கையை விடாம தொடர் முயற்சியால மீண்டு வந்த ஒரு நிஜமான ஃபீனிக்ஸ் பறவை தான் மின்மினி. ஒரு பூரதம் சுத்தி வருது அது பொன்மணியை தேடி வருது. நம்ம செகண்டா பார்க்க போறது சிங்கர் சுனந்தா. பாட்டை ஆரம்பிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெல்லிய சுகம் ஒட்டிக்கும். சூரிய வம்சம் படத்துல தேவயானி பாடுற மாதிரி வர இந்த பாட்டை கேட்டு ஆஹா என்ன ஒரு வாய்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தவர் தான் சிங்கர் சுனந்தா. 80களின் இறுதியில இளையராஜா இசையில காதல் மயக்கம் பாட்டு மூலமா அறிமுகமான சுனந்தா செண்மகமே செண்மகமே, சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, செம்மீனே செம்மீனேன்னு பல சூப்பர் ஹிட் கிராமத்து பாடல்களையும் மெலோடிகளையும் பாடி 90sல கொடி கட்டி பறந்தவங்க. எஸ்பிபி மனோன்னு பெரிய பாடல்களோட இணைந்து இவங்க பாடின டூயட் பாடல்கள் அத்தனையுமே செம்ம ஹிட். அதிகமான பாடல்கள் பாடினா கூட அடை இந்த சூப்பர் பாட்டை பாடினது இவங்களான்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இவரோட அத்தனை பாட்டும் இந்த அளவும் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட். லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது கல்பனா ராகவேந்தர். என் ராசாவின் மனசிலே படத்துல ஒரு சின்ன பையன் வடிவேல் கூட சேர்ந்து பாடுற இந்த பாட்டை யாராலையும் மறக்க முடியாது. அந்த பாட்டை பாடினது ஒரு ஆண் பாடகர் இல்லைங்க, ஒரு பெண் பாடகி. அவங்க தான் கல்பனா ராகவேந்தர். சின்ன வயசுலேயே குழந்தை குரல்ல பாடி அசத்தின கல்பனா வளர்ந்ததுக்கு அப்புறம் மாயாவி படத்துல வர கடவுள் தந்த அழகிய வாழ்வு, பிரியமான தோழி மூவில வர பெண்ணே நீயும் பெண்ணா, ரஜினி முருகன் மூவில வர ஜிகிரு ஜிகிரு சாங், 6 மூவில வர நெஞ்சம் எனும் ஊரின் நிலையனும் மாஸ் பாட்டெல்லாம் பாடி தியேட்டரே அலற வச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லைங்க, தெலுங்குலையும் அத்தனை எனர்ஜெட்டிக் ஐட்டம் அண்ட் ஃபோக் பாட்டுக்கும் இவரோட குரல் தான் மாஸ் கெத்து. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ், சூப்பர் சிங்கர்னு ரியாலிட்டி ஷோக்களையும் கலக்கியிருக்காங்க. ஹை பிச் வாய்ஸ்ல பாடி ஆடியன்ஸ் அலற வைக்கிறதுல கல்பனா எப்பவுமே லேடி சிங்கம் தான். லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போறது ஹரிணி. இந்திரா படத்துல வர இந்த மென்மையான பாட்டை கேட்கும் போதெல்லாம் யாரோ அனுபவம் உள்ள பெரிய பாடகி பாடியிருப்பாங்கன்னு தோணும். ஆனா இந்த பாட்டை பாடினது இவங்களான ஆச்சரியப்படுற அளவுக்கு பாடினது வெறும் 15 வயசே ஆன பள்ளி மாணவி ஹரிணி. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே பாட்டு போட்டிகள்ல கலந்துகிட்ட ஹரிணியோட அசாத்தியமான திறமையை கண்டுபிடிச்சவர் நம்ம ஏஆர் ரகுமான். முதல் பாட்டே மாபெரும் ஹிட். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மெலோடி குயின் கிடைச்ச மாதிரி இவங்க பாடின எல்லா பாட்டுமே மாஸ் ஹிட். ஏப்ரல் மாதத்தில் ஒரு அர்த்த ஜாமத்தில், மேகம் கருக்குதே சாங், இவன் யாரோ சாங்னு 2000ல வந்த காதல் பாடல்களுக்கு ஹரிணியோட குரல் தான் முதன்மை முகவரியா மாறுச்சு. அதுலயும் ஜிவி பிரகாஷ் இசையில இவர் பாடின பூக்கள் பூக்கும் தருணம் பாடலுக்காக
தமிழக அரசின் சிறந்த பாடகி விருதையும் தட்டி பறிச்சாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இவங்க பிரபல பின்னணி பாடகர் திப்புவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்களோட பையன் சாய் அபயங்கர் கட்சி சேரா பவளமல்லின்னு பாடல்கள் மூலமா உலக அளவுல மிகப்பெரிய ட்ரெண்டிங் இசையமைப்பாளரா கலக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது கவிதா கிருஷ்ணமூர்த்தி. இவங்க பாலிவுட்டையே தன் குரலால ஆட்டி படைச்ச ஒரு பிரம்மாண்டமான பாடகி. காதலர் தினம் படத்துல வர இந்த செம்ம துள்ளலான பாட்டை கேட்கும் போது, அட தமிழ் வார்த்தைகளை இவ்வளவு அழகா துல்லியமா கொஞ்சல் குரல்ல பாடினது எந்த தமிழ் பாடகியா இருக்கும்னு தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இந்த பாடலை பாடியவர் வட இந்திய பின்னணி கொண்ட கவிதா கிருஷ்ணமூர்த்தி. பாலிவுட்ல அத்தனை பெரிய ஹிட் பாடல்களையும் பாடி பல பிலிம்பேர் விருதுகளை குவிச்ச இவரை தமிழ் சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தவர் A.R. ரஹ்மான். காற்றே என் வாசல் வந்தாய், உப்பு கருவாடுன்னு A.R. ரஹ்மான் இசையில இவங்க பாடின எல்லா பாட்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட். இந்திய அரசின் உயரிய பத்மஸ்ரீ விருது வென்ற கவிதா கிருஷ்ணமூர்த்தி உலக புகழ்பெற்ற வயலின் கலைஞர் டாக்டர் L. சுப்பிரமணியத்தை திருமணம் செஞ்சுட்டு சர்வதேச மேடைகள்ல இந்திய இசைக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம 6ஆவதா பார்க்க போறது சிங்கர் சுசித்ரா. 2000ல FM ரேடியோல தன் சுட்டித்தனமான பேச்சு மூலமா ஒட்டுமொத்த சென்னையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர் தான் RJ சுசித்ரா. ரேடியோ ஜாக்கியா வளம் வந்த சுசித்ராவை ஹாரிஸ் ஜெயராஜ் தான் லேசா லேசா படத்துல த்ரிஷா இன்ட்ரோ சாங் மூலமா பாடகிய அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில காக்க காக்க படத்துல வர உயிரின் உயிரை பாட்டோட இன்ட்ரோ போர்ஷன்ல இவர் பாடின அந்த வெஸ்டர்ன் வாய்ஸ் ஸ்டைல் தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. குறுகிய காலத்திலே தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஸ்டைலிஷ் சிங்கரா மாறினாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத், ஜி.வி. பிரகாஷ், விஜய் ஆண்டனி, யுவன் சங்கர் ராஜான்னு முன்னணி இசையமைப்பாளர்கள் அத்தனை பேரோட மியூசிக்லையும் சுசித்ரா பாடின அத்தனை பாட்டுமே தியேட்டரையே தெரிக்க வச்ச ஹிட்ஸ். சினிமா பாடல்கள் மட்டும் இல்லாமல் கேடி மூவியில் தமன்னா, திருட்டு பயலை மூவியில் மாளவிகா, கந்தசாமி மூவியில் ஸ்ரேயா, மங்காத்தா மூவியில் லக்ஷ்மி ராய்னு டப்பிங் ஆர்டிஸ்டா பல முன்னணி நடிகைகளுக்கு குரல் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 4ல வைல்ட் கார்டு என்ட்ரியா பங்கேற்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம 7ஆவதா பார்க்க போறது CM விஜயோட அம்மா ஷோபா சந்திரசேகர். 90களில் நடிகர் விஜய் ஹீரோவா களம் இறங்கின புதுசுல அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருந்தது பாடல்களும் அவரோட டான்ஸும் தான். அதுலயும் குறிப்பா விஜய் கூட சேர்ந்து அவரோட அம்மா ஷோபா பாடின பாடல்கள் எல்லாமே செம்ம மாஸ் ஹிட். தொட்டபெட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா. சினிமா பாடல்கள் மட்டும் இல்லைங்க, ஷோபா சந்திரசேகர் அடிப்படையிலேயே ஒரு சிறந்த கர்நாடக இசை பாடகி. தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிரபல கோயில்களில் இவரோட இசை கச்சேரிகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் பாடி வெளியிட்ட பல அம்மன் பக்தி பாடல்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஆல்பங்கள் இன்றளவும் வீடுகள்லையும் கோயில்களையும் ஒலிக்கிற எவர்கிரீன் பாடல்களாக இருக்கு. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது பாம்பே ஜெயஸ்ரீ. இந்த ஒரு பாட்டை கேட்டாலே போதும் நம்ம மனசு அப்படியே உருகி போயிடும். கர்நாடக இசையில மிகப்பெரிய வித்வானா இருந்து தமிழ் சினிமாவில் ஹாரிஸ் ஜெயராஜ், A.R. ரஹ்மான் இசையில பல எவர்கிரீன் மெலோடிகளை கொடுத்தவர் தான் பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ. இசையில இருவர் படத்துல வர நறுமுகையை பாட்டு மூலம் அறிமுகமானாலும் இவருக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது மின்னலை படத்துல வர வசீகரா பாட்டு தான்.
இவரோட வாய்ஸ்ல இருக்கிற அந்த கம்பீரமும் ஒருவித ஆன்மீக மென்மையும் எந்த ஒரு சாதாரண பாட்டையும் ஒரு கிளாசிக் ரேஞ்சுக்கு தூக்கி நிறுத்துறோம். உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஆங்லி இயக்கிய லைஃப் ஆஃப் பி படத்துக்காக இவர் எழுதி பாடின நம்ம ஒரு தாலாட்டு பாட்டு உலக அளவில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த பாட்டுக்காக 2013 சிறந்த பாடலுக்கான ஆஸ்கார் விருது பரிந்துரை வரைக்கும் போய் இந்திய இசைக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்து தந்தாங்க. இசைத்துறைக்கு இவர் செஞ்ச மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கிற விதமா இந்திய அரசு இவருக்கு உயரிய பத்மஸ்ரீ விருது கொடுத்து சிறப்பிச்சது. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மியூசிக் தெரப்பி கொடுத்து அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டாக்கிட்டு வராங்க. தமிழ் சினிமாவிற்கு தங்களோட குரலால பெருமை சேர்த்த இந்த இசை ராணிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காலங்கள் மாறினாலும் இசையமைப்பாளர்கள் மாறினாலும் இந்த 8 பாடகிகளோட குரல் நமக்கு கொடுத்த அந்த ஃபீல் என்னைக்குமே மாறாது. 8 வித்தியாசமான குரல்கள், 8 விதமான இசை பயணங்கள்.